குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இப்போ மக்கள் இதில் பார்த்தோன்னா யாரும் அவர் எதுவுமே செய்யவே இல்லை. பார்த்தா இத்தனை வருஷம் உக்கார அவங்க அப்பா வந்து அவங்க புள்ள உக்காந்தாரு எல்லாரும் எதுவுமே செய்யல. இப்போ விஜய் உக்காந்து அப்புறம் தான் இவரு எல்லாம் செய்யறாரு. இப்போ விஜய் வர சொல்லிட்டு கரெக்டான நேரம் அவர் 2 மணிக்கு வராரு, இவர் 10 மணிக்கு வந்துட்டாரு. அவர் 2 மணிக்கு வர சொல்ல இவர் 10 மணிக்கு வந்துட்டாரு. எதுக்கு வந்தாரு? அவர் பயந்துட்டு தான் வர்றாரு. விஜய்க்கு எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அஜித்துக்கும் ரசிகர் இருக்கிறாங்களா. அஜித் ரசிகன் யாரும் விஜய் ஓட்டு போட மாட்டான், ரஜினி ரசிகன் போட மாட்டான். ஏற்கனவே இந்த காக்கா கல் பிரச்சனை வந்து இல்ல, பாதவஜன ஒரு வார்த்தை விட்டார் விஜய் ரஜினியை பத்தி, பின் வாங்கிட்டாரு அரசியல் இருந்து, திமுக மிரட்டப்பட்டாங்க, பயந்துட்டாரு ரஜினி அப்படின்னு பயங்கர எதிர்ப்புல இருக்கிறாங்க ரஜினி ரசிகன். இதெல்லாம் மீறி எப்படிங்க எம்எல்ஏ முடியும்? ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆவது பெரிய விஷயம், அப்படி சிஎம் கனவுன்றது சான்ஸே இல்லை. நாங்கள் மழை வெள்ளத்தில் ரொம்ப போராடிட்டு தான் இருக்கும். இன்னும் இதுக்கு ஒரு முறையான மழைநீர் கால்வாய் எங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்கல. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் டிசம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்தாலே எங்கள் ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் வெள்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இத்தனை வருட கால ஆட்சி ஆண்டு இவங்களுக்கு எந்த முறையும் செய்யலை. விஜய் வந்திருக்காரு, மக்கள் பணியில் அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கணும். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்க சொல்லுங்களேன். அவங்களும் நல்லதுதான் நினைக்கிறாங்க, இவங்களும் மக்களுக்கு செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க செய்யறேன்றாருல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும்ல. அவங்களும் அது ஏன் தடுக்கிறாங்கன்னு தான் தெரியும். அரசியல் சாதாரண இல்லை சார், இது சினி ஃபீல்டு கிடையாது. உங்களுக்கு நேர கேரவன்ல உட்கார வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு உள்ள உட்கார வைக்க முடியாது. போராடணும், நீங்க உங்க உரிமைக்கு நீங்க போராடினதான் முடியும். எப்படி போய் சிஎம் சேர்ல போய் உட்காருவீங்க? நீங்க ஒவ்வொரு சம்பவத்துக்குமே பயந்து போய் இதை நான் ரத்து பண்ணிட்டு போயிடுறேன், அதை ரத்து பண்ணிட்டு போயிடுறேன். அங்க இருந்து நீங்க 10 நிமிஷம் கத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. புதுசா இப்போ விஜய் இந்த தொகுதியில் நிக்கிறதுனால அதிகமா கவனிக்கப்படுது. நான் விஜய் தான் ஓட்டு போடுறேன். நான் இது வரைக்கும் டிஎம்கே தான் போட்டுருந்தேன். ஆனா இந்த வாட்டி நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதி மக்களினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சேகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போற விஜய் அவர்கள் போட்டியிட போகிற பெரம்பூர் தொகுதியில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பத்தின ஒரு பார்வையையும், விஜய் மீதான மக்களினுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ஒரு ஓவராலா கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம் மக்கள் கிட்ட. இந்த டைம் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா பெரம்பூர்ல? இந்த டைம் பெரும்பூரில் பார்த்தோங்கன்னா நம்ம டிஎம்கே கட்சியை நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு இருப்போம். இப்போ மக்கள் இதில் பார்த்தோன்னா யாரும் அவர் எதுவுமே செய்யவே இல்லை. பார்த்தா இத்தனை வருஷம் உக்கார அவங்க அப்பா வந்து அவங்க புள்ள உக்காந்தாரு எல்லாரும் எதுவுமே செய்யலை. இப்போ விஜய் உக்காந்து அப்புறம் தான் இவர் எல்லாம் செய்கிறாரு. கொளத்தூரில் தண்ணி நிற்கல, அது நிற்கல, இது நிற்கல, அது நிற்கல, இப்போ செய்கிறாரு. இப்போ விஜய் வர சொல்லிட்டு கரெக்டான நேரம் அவர் 2 மணிக்கு வராரு, இவர் 10 மணிக்கு வந்துட்டாரு. அவர் 2 மணிக்கு வர சொல்ல இவர் 10 மணிக்கு வந்துட்டாரு. எதுக்கு வந்தாரு? அவர் பயந்துட்டு தான் வர்றாரு. இப்போ பயந்து இல்லைன்னா அவர் கரெக்டாக வந்து செஞ்சிருந்தாங்கன்னா எவருக்கு பயந்தே தேவையில்லை. அவர் கண்டிப்பாக நம்ம டிஎம்கே கட்சி வந்துட்டே இருக்குது. இங்கே பார்த்தனா இது பெரம்பூர்ல வந்தாலும் விஜய் தான் வரும். ஒரு கேரண்டி வரும், கேரண்டி. ஏன்னா பப்ளிக் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆட்டோ தொகை பாருங்கன்னா நம்ம ஆட்டோ தொகையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரும் என்னத்தையும் செஞ்சுக்காங்களா? ஆட்டோ கட்சியே போதும் நம்மளுக்கு. எவ்வளோ எதுவுமே செய்யவே இல்லை. இப்போ விஜய் வந்தனா ஒரு நம்மளுக்கு ஒரு 100% ஒரு நம்பிக்கை. பப்ளிக் ஆகட்டும் எதுமாட்டும் அவரு மக்களுக்காக பண்ணுவாரு நம்புறீங்க? ஆமா நம்புறோம், 100% நம்புறோம். ஏன்னா அவர் பார்த்தா கஷ்டப்பட்டு அவர் ஒரு ஆட்சி இது வந்திருக்காங்கன்னா அவர் சொந்தமா காசு செலவு பண்ணிட்டு வர்றாரு. தொகுதியை பார்த்தாக்கா திமுக தான் வரும். திமுக தான். பெரம்பூரும் சரி, திருவிக நகரும் சரி, திமுக தான் வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் புதுசா வராரு, அவருக்கு இளைஞர்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கு. இளைஞர்கள் வந்து எல்லாருக்குமே இளைஞர் இருக்கிறாங்க. நாம் தமிழர்கள் கூட இளைஞர் இருக்கு. அஜித்துக்கு ரசிகர் இருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதியில், ரஜினிக்கு இருக்கிறாங்க. என்ன அந்த அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே விஜய் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. புரியுது? ஆனாலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இல்லை, 234 தொகுதின்னு சொல்கிறேன். எல்லா தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. 3 லட்சம் வாக்கள் இருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதி. 3 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஓட்டு இருக்குது, திமுக ஓட்டு இருக்குது, பாமக இருக்குது, எல்லா கட்சியிலையும் ஓட்டு இருக்குது. ஓட்டு பிரியுமே தவிர இவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அவர் எப்படியும் 1 லட்சம் மேலே ஓட்டு எடுத்தால் தான் எம்எல்ஏ முடியும். இப்படியும் 1,10,000, 1,20,000 அப்படி எடுத்தால் தான் அவர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ முடியும். அப்படி இருக்கும்போது 3 லட்சம் வாக்கள் இருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதியில். எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி எப்படிங்க அவர் எம்எல்ஏ முடியும்? விஜய்க்கு எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அஜித்துக்கும் ரசிகர் இருக்கிறாங்களா. அஜித் ரசிகன் யாரும் விஜய் ஓட்டு போட மாட்டான், ரஜினி ரசிகன் போட மாட்டான்.
ஏற்கனவே இந்த காக்கா கழுகு பிரச்சனை வந்ததுல அதில் காண்டாகிறாங்க. இப்போ ஆதவஜன ஒரு வார்த்தை விட்டார் விஜய் ரஜினியை பற்றி, பின் வாங்கிட்டாரு அரசியலேருந்து, திமுக மிரட்டப்பட்டாங்க, பயன்ட்டாரு ரஜினி அப்படின்னு. இது பயங்கர எதிர்ப்புல இருக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள், புரியுதுங்களா? இதெல்லாம் மீறி எப்படிங்க எம்எல்ஏ ஆக முடியும்? ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆவது பெரிய விஷயம், அப்படி சிஎம் கனவுன்றது சான்ஸே இல்லை. அதாவது மக்களுக்கு நல்ல ஒரு செயல்களை செய்கிற எந்த அரசு வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களோட வாக்கும் அதிகம் அவருக்கு போகும்லாம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்குங்க, நிறைய ஓட்டு அவங்களுக்கும் இருக்கு. ஆ, பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. எங்க வீட்லயே பாதி பேர் விஜய்க்கு, பாதி பேர் டிஎம்கேக்கு. நாங்களும் டிஎம்கே தான் போடுவோம். ஓகே. இவளை நம்ப முடியாது, இவ விஜய்க்கு தான் போடுவா. இவ விஜய் ரசிகரு. என் பையன் ஃபுல்லா எல்லாமே விஜய்க்கு தான். எங்க வீட்டுல எல்லாம் விஜய் விஜய் ரசிகர் தான். நாங்கெல்லாம் வந்து கலைஞர் தான். 2 ஓட்டு டிஎம்கே ஸ்டாலின். அதேதான் நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஸ்டாலின் தான் போடுவோம், திமுக தான். என் பையனை என் பொண்ணை தான் விஜய்க்கு போடுவேன்னு இருக்காங்க. என் பையன்கிட்ட சொல்லுங்க, நீ உதய சொல்லிட்டு தான் போடணும் அப்படின்னு. சரிம்மா பார்க்கலாமா அப்படின்னு இருக்கோம். ஆனால் நாங்கள்லாம் ஸ்டாலின் தான் போடுவோம். இப்போ இது வரைக்கும் ஆண்ட திமுக அதிமுக 2 கட்சியுமே ஒரு சரியான ஒரு எதையுமே திருப்தியாக செஞ்ச மாதிரி எங்களுக்கு நிம்மதி இல்லை. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மழை காலமும் நாங்கள் மழை வெள்ளத்தில் ரொம்ப போராடிட்டு தான் இருக்கோம். இன்னும் இதுக்கு ஒரு முறையான மழைநீர் கால்வாய் எங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்கல. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் டிசம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்தாலே எங்கள் ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் வெள்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இத்தனை வருட கால ஆட்சி ஆண்டு இவங்க ஒரு எந்த முறையும் செய்யலை. இப்போ விஜய் வந்திருக்காரு, மக்கள் பணியில் அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கணும். மக்களுக்காக எங்கள் பகுதி மக்கள் எல்லாமே லேபர் ஏரியா தான். மக்கள் இந்த ஒரு அடிப்படை தேவை எங்களுக்கு ஒரு மழைநீர் காவாக இன்னும் இது வரைக்கும் 2 கட்சியுமே பண்ணலை. இந்த ட்ரிப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு நாங்கள் ஒரு விருப்பத்தில் இருக்கோம். ஸோ திமுக அதிமுக 2 பேர் மேலேயும் ஒரு 2 பேர் மேலேயும் ஒரு பரஸ்பரம் இருக்கு. 2மே ஆண்ட கட்சி. ஒன்று ஏற்கனவே ஆண்ட கட்சி, இது இப்போ ஆண்ட கட்சி. இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? என்ன ஒவ்வொரு மழை காலமும் நாங்கள் மழை காலம் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நிரந்தர தீர்வும் இல்லை. பில்லை பாஸ் பண்ணுறாங்க, ஒரு டெண்டர் இப்போ பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு 3 மாதம் தான் இருக்கும். உடைச்சாங்க, அழகாக மாதிரி எல்லாம் போட்டாங்க. மறுபடியும் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இப்போ தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? ஒன்லி பில் மக்களுக்கு சேவை செய்கிறாங்களா இல்லை பில்லுக்கு சேவை செய்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தேவை, எங்கள் அடிப்படை தேவை நிவர்த்தி பண்ணுற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கோம். இங்கே விஜய் வந்துட்டு பேசும்போதெல்லாம் அவரை பேச விடாமல் பண்ணுறாங்க, போலீஸ் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, இப்படிலாம் விஜய் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது கண்ணு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றீங்க. கண்ணு முன்னாடி பார்த்தீங்களா? எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்போ 41 ஆள் செத்துனான்னு சொன்னீங்க. 41 ஆள் சில ஆம்புலன்ஸ் உள்ள போகுது. இப்போ நேற்றே ஆம்புலன்ஸ் வரல. நான் கேட்குறேன், பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கே கட்சி வந்தாரு, நம்ம விஜய் வந்தாரு, ஏன் அப்போ ஆம்புலன்ஸே வரல? 40 பேர் வரலாம்னு சேர்ந்தோன்னா உள்ள ஆம்புலன்ஸ் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க. நான் கேட்குறேன், இப்படி 40 பேர் செத்துனாங்க, அப்போ எதுவும் பண்ணல, இப்போ எதுவும் அந்த மாதிரி அதெல்லாம் கண்ணு மணி பார்த்து தான் செய்யணும். பார்க்காம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. யாருக்கும் கொட்டு சொல்லக்கூடாது. டிஎம் கட்சி ஆகட்டும், நம்ம விஜய் கட்சி ஆகட்டும், எதுவும் சொல்லலாம். ஆனால் யாரும் ஒரு புதுசாக வரணும். நமக்கு சென்னை ஒரு இதாகணும், தமிழ்நாடுக்கே நல்லா இதாகணும், வேற எதுவும் இல்லை. போற இடமெல்லாம் அவருக்கான மக்கள் கூட்டம்னு ஒன்று வருது. அண்ட் மோரோவர் முக்கியமா புதுசா யாராவது வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அஜித் வந்தாலும் கூட்டம் வரும், ரஜினி வந்தாலும் கூட்டம் வரும். இல்ல புதுசா யாராவது வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்களா? அங்க விஜய் அந்த இடத்துல மக்கள் வந்து அவர் வரணும்ட்டு அவர் யாரும் நினைக்கல. அவராக தான் வர்றாரு. யாரும் வான்னு கூப்பிடல அவரை. இவர் தான் அரசியல் ஆட்சி உண்டாக்குனது. இவர் தான் கொடி அறிமுகப்படுத்தினாரு, மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு. இந்த அரசியல் ஆட்சி உருவாக்குனதே அவர் தான். யாரும் போயிட்டு நீங்கள் வாங்கன்னு கேட்கல. என்ன அவர் வந்தால் மட்டும் என்ன பண்ண போறாரு? நான் உங்களை கேட்குறேன், என்னத்த மாற்றத்தை கொண்டு வருவார்? அவருக்கு அரசியலே முழுசா தெரியாதுங்க. அவருக்கு அரசியலே முழுசா தெரியலையே. அவர் கேட்டு பேசுறாரு, எழுதி கொடுக்குறது பேசுறாரு, மைண்ட்லேருந்து வரலையே அவருக்கு. எல்லாம் ஸ்கிரிப்ட் மாரி தானே பேசுறாரு அவரு. அப்புறம் அவர் அரசியலே அவருக்கு தெரியல. அப்புறம் எங்கங்க அவரு மாற்றத்தை கொண்டு வாக்காரு? இந்த பெரம்பூர் தொகுதி 2500 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. அந்த 2500 ரூபாய் மட்டும் எங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு? அது சொல்லுங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தருவேன்றாரு. அது அவரு எங்க எடுத்துட்டு வருவாராம்? இவங்க சொல்றாங்கல்ல, இலவசம் வாங்காதீங்க அப்படி சர்க்கார் படத்தில் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தூக்கி வீசுற மாதிரி. இப்போ இவரு மட்டும் எது தாய் மாமன் சீருன்றாரு, 1,000 நகை கொடுக்குறேன்றாரு குழந்தைங்களுக்கு. ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுங்க தமிழ்நாட்டில். 1000 குழந்தை பிறக்கும். அப்போ 1,000 நாளைக்கு கணக்கு போடுங்க. அது எங்கேருந்து கொடுப்பாரு? அப்போ அவரு கஜான்லேருந்து தானே எடுத்து கொடுக்கணும், அரசு கஜான்லேருந்து தானே எடுத்து கொடுக்கணும். அப்போ அவங்க கொடுத்தா மட்டும் குறை சொல்றது, இவரு மட்டும் எங்கேருந்து கொடுப்பாரு? எம்எல்ஏ வராரு. எதுக்கு 2 தொகுதியில் நின்னாரு? அது சொல்லிமா? ஒரு தொகுதியில் தோத்தா இன்னொரு தொகுதியில் ஜெயிக்கலான்ட்டு கோசம் அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏற்கனவே இன்னொரு விஷயம் எதுக்கு தெரியுமா? கரெக்டாக பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு எதுக்கு ஸ்கெட்ச் போட்டாரு? ஏன்னா சிறுபான்மையர் ஓட்டு அங்கே இருக்கு, கிறிஸ்டின் ஓட்டுலாம் நிறைய இருக்கு. அந்த கிறிஸ்டினோட வாக்கு நம்மளுக்கு கிடைக்கும்
அப்படின்னுக்காக தான் அவர் நிற்கிறாரு, மற்றபடி சான்ஸே இல்லைங்க. கணிச்சு சொல்ல முடியல. யார் வந்தாலுமே கணிசமான கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் தான் வருவாங்க. ஓகே, தொங்கு சட்டசபை வர மாதிரி பெரும்பான்மையாக யாருக்குமே கிடைக்காது. ஓகே, எல்லாமே அப்படி வந்தால் ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் தான் வருவாங்க. விஜய்க்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால சொல்கிறேன். எல்லாருமே அதை தான் சொல்றாங்க, ஆனா யாருமே ஒன்றும் செயல்படுத்தல. இவர் வந்து படுத்தனா நல்லா இருக்கும், நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு பார்க்கலாம், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. எல்லாருமே அப்படிதான் சொல்லி தான் ஜெயிக்கிறாங்க. இவர் வந்தா என்ன செய்யறாருன்னு பார்ப்போமே. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் நல்லா இருக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து. அதை விஜய் அந்த பாதுகாப்பு விஜய் வந்தால் கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நம்புறோம், கொடுத்தா நல்லா இருக்கும். புதுசா இப்போ விஜய் இந்த தொகுதியில் நிக்கிறதுனால அதிகமா கவனிக்கப்படுது. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். இது வரைக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டுருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். யார் வந்தாலும் அந்த பர்சன்டேஜ் தான் பண்ண போகிறாங்க, நல்லது. ஆனால் நான் இந்த வாட்டி வந்து எத்தனோ வாட்டி டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நான் விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கேன். விஜய்க்கு போடலான்னு இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனால் டிஎம்கே தான் ஜெயிக்கும்ன்றீங்க. எனக்கு வந்து 53 வயசு ஆகுது. நான் 53 வருஷமா இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். ஆளுங்கட்சி தான் இந்த ஏரியாவில் எங்கே வரும். நான் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் என் ஓட்டு அவருக்கு தான்றேன். ஆனால் வந்து ஓட்டு சதுரம் அவ்வளோதான் கண்டி டிஎம்கே தான் ஆளுங்கட்சி தான் வரும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு அந்த ஓட்டு இதெல்லாம் வந்து இவங்க தான் போகும். தொலைத்தொல்லி அதுதான் நிறைய பார்க் கட்டியிருக்காங்க, அது கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. மற்ற ஊரில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் சந்தோஷம். என் ஓட்டம் விஜய்க்கு தான் இந்த வாட்டி. ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. எடுத்ததுமே அவர் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது நம்ம ஆந்திராவில் பவன் கல்யாணம் எடுத்தாங்க. 30 சீட் எடுத்துக்க வந்தாங்க. எனக்கு 21 போதும்னாரு. கரெக்டாக சூஸ் பண்ண 27 இடம் அடிச்சார் டெப்டி சிஎம். நெக்ஸ்ட்டு வந்து தனியாக நம்ம பலத்தை பார்த்துட்டு எவ்வளோ இடம் வந்து இவர் தனியாக வந்து பண்ணியிருந்தாருன்னா ரிசல்ட் வரும். இவர் எடுத்ததுமே வந்து எந்த ஒரு கட்சியுமே வரணுன்றது நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லா ரசிகருமே ஓட்டு போடுவாங்கன்றது சிம்பிள் கிடையாது. ஏன்னா நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க, சின்ன நான் வயசுக்கு அவருக்கு போடுறேன்ற அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, வயசானவங்க போகிறவங்களாம் இருக்காங்க. ஃபஸ்ட் டைமு, அதனால கொஞ்சம் கஷ்டம். அதுதான் வேற எது. இது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மழைநீர் வடிகால் பிரச்சனைன்ற மாதிரி இன்னும் வேற என்ன பிரச்சனை இருக்குது இந்த தொகுதியில்? மழைநீர் வடிகால் ஊழல். இப்போ ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் எந்த இடத்துக்கு போனாலும் பணம் இல்லாமல் வேலை நடக்கலை. காவல்துறைக்கு எடுங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எல்லா கட்டமைப்புமே நல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கணுங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்து ஒரு பிரச்சாரம்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ஒரு போராட்டங்களில் அவர் முழுசாக பேசி முடிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் பிரச்சனை ஆகுது. இப்போ பெரம்பூர் வந்தார், அடுத்து கொளத்தூர் போகும்போது அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, வெளிவாக்கம் போகவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேச விட மாட்டாங்க அவரை. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே அவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியணும்ல. அவர் வராருன்ட்டு போட்டி போடுறாங்கல்ல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்க சொல்லுங்களேன். அவங்களும் நல்லது தான் நினைக்கிறாங்க, இவங்களும் மக்களுக்கு செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க செய்கிறேன்றாருல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும்ல அவங்களும். அது ஏன் தடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. அது எப்படி நினைக்கிறீங்க? தடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நினைக்கிறீங்க? பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக பயப்படுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்களே ஒன்றா. இவ்வளோ நாள் தனியாக இருந்தாங்க, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. விஜயகாந்த் நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம். ஓகே, என் ஓட்டு ஃபஸ்ட்டு ஓட்டே விஜயகாந்துக்கு தான் போட்டதே நான். அவரும் வரல. இது பார்க்கலாம் விஜய்யா என்ன. ஏன்னா அவரு கேட்டு பார்த்தாரு, அவருக்கு கொடுக்கல, விஜய்க்கு கொடுக்கலாம். விஜய் கொடுத்து பார்க்கலாம். அவரு இன்னும் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகாத அளவுக்கு ஆளுங்கட்சி நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நேற்று கூட பார்த்தீங்கன்னா பாருங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்லையா. நான் போல மீட்டிங், ஏன்னா நம்மளுக்கு வயசாகி போச்சு. என் பையெல்லாம் கூட போனாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தால் தான் கரெக்டாக ஒரு இது வரும். இவங்க கரெக்டாக எல்லா மக்களையும் பார்த்து நிறைய குறைகளை வாங்கி சொல்லலாம். போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் மறுபடியும் அங்கே நடந்த மாதிரி எதனா அசம்பாவிதம் நடந்துடுச்சுன்னா இதில் இன்னும் ஒரு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வேறு மாதிரி போகும். அதனால் அவர் பாதி மக்கள் சந்திக்காமே போயிட்டாரு. இப்போ அதுவும் ஒரு பிரச்சனை தான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் எங்கே சொல்ல முடியும்? ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகளே அவரை வளர்த்து விடுதா? இருக்கலாம். அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டாலுமே அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க முயற்சியில் கொஞ்சம் முன்னாடி வரலாம், கொஞ்சம் வராமல் போகலாம். இதை சும்மா ஒருத்தனை அடிச்சுட்டே இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி அடிக்க மாட்டான். ஒரு வாட்டி ஒரு அரைனா விடுவான்ல, அந்த மாதிரி கதை தான். அது அவங்க புரிஞ்சுப்பாங்களோ புரியாமல் அப்படியே இதே மாதிரி தான் இருப்பாங்களோ தெரியாது. வர்றது நல்லது தான். இப்போ இந்த தொகுதியில் பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? இந்த பிரச்சனை இன்னமும் எங்களுக்கு சரியாகவே இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுவீங்க? ரோடு பிரச்சனை தான் மெயின். ரோடு, இந்த இது பெண்கள்கிட்ட செயின் பறிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுதான் மெயினாக. அது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது, குறைஞ்சதா இல்லை.
இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. இல்லை ஆனால் இப்போ நீங்களும் கூட சொல்கிறீங்க திமுக அதிமுக 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்ற போது மக்கள் ஏன் புதுசாக வர விஜய்க்கு வாய்ப்பளிக்க கூடாதுன்னு கொடுக்கலாம் இல்லைன்னு வரல. அவருடைய செயல்பாடு எங்களுக்கு திருப்தி இல்லையே. ஒரு கரூர் ஒரு சம்பவத்துக்கு போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வெளியில வரணுமே, வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், மக்கள் தேவை பற்றி பேசணும், எதுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. எந்த கட்சின்னு இருக்கு? உங்க தேவைகளை எதுக்க வேண்டியதானே? ஏன் பயந்து பண்ணிட்டு கிடைக்கீங்க? வெளியில வந்தாதான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நிறைய தடை போடுறாங்க. போராட்டம் பண்ணுங்க, அது எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் உடைக்கணும். அரசியல் சாதாரண இல்லை சார், சினி ஃபீல்டு கிடையாது. உங்களை நேர கேரவனில் உட்கார வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு உள்ள உட்கார வைக்க முடியாது. போராடணும். நீங்க உங்க உரிமைக்கு நீங்க போராடினதான் முடியும். ஒன்னொன்னுக்கு எதுக்கு கோர்ட் இருக்கு? முங்க முடியலன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டு முடியலன்னா மக்கள்கிட்ட வாங்க. நீங்கள் இதை விட்டுட்டு போய் ஒன்றுக்கா உங்கள் ஒரு அரங்கத்துக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கூட்டத்தை போட்டிங்கன்னா மக்கள் மனதில் எப்போ அறிவீங்க? எப்படி போய் சிஎம் சேரில் போய் உட்காருவீங்க? நீங்கள் போய் உட்காந்த பிறகு தான் சேவை செய்யணுங்கிறது முடியாத. உங்களுடைய ஒவ்வொரு சேவையும் இப்போ எங்களுக்கு பிடிச்சா தானே நாங்கள் ஓட்டு போடுவோம். நீ ஒவ்வொரு சம்பவத்துக்குமே பயந்து போய் இதை நான் ரத்து பண்ணிட்டு போயிடுறேன், அதை ரத்து பண்ணிட்டு போயிடுறேன். அங்கேருந்து நீங்கள் 10 நிமிஷம் கத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்களா வாங்க. இப்ப நிக்கிறாரு அவர் தொகுதி வரைக்கும் ஒரு ஸ்டார் தொகுதி ஜெயிச்சிருவாரு, அவ்வளவுதான். மீதி கேண்டிடேட் இல்ல. அதுதான் இப்ப நான் கேட்க வரேன். இப்ப பெரம்பூர் தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பா அவர் நிக்கிற தொகுதியில அவர் ஸ்டாருங்கிறதுல ஒரு மாற்று வாய்ப்பு உண்டு. அவர் ஜெயிச்சிருவாரு, மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா ஜெயிப்பாரு. புண்ணியம் என்ன? அடுத்த வேட்பாளர் மீதி 232 இருக்கு. என்ன நீங்க 2 தொகுதியில 2யுமே நீங்க ஜெயிச்சிருவீங்க. மக்களுக்கு என்ன செயல்பாடு? எதிர்கட்சியெல்லாம் உங்களால வர முடியாது. அதுக்கு இன்னும் கட்டமைப்பு உருவாக்கணும். இன்னும் பூத் லெவல் ஆபீசரே உங்கள்கிட்ட கிடையாது. இப்போ போய் ஓட்டு லிஸ்ட் போடுறாங்கன்னா ஆளை எப்படி கொண்டு போய் ஓட்டு போடணுங்கிற ஒரு கட்டமைப்புன்னு உங்கள்கிட்ட கிடையாது. இந்த ட்ரிப்பு தான் ஃபர்ஸ்ட் தேர்தலை சந்திக்க போறீங்க. அதுக்குள்ள போய் அங்கே போய் உட்கார முடியுமா? எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. இப்போ ப்ரீகேஜி வாங்க, எல்கேஜி வாங்க, யூகேஜி வாங்க. ஒன்னொன்னா வந்து நீங்க உட்காந்து ஆசைப்படுங்க, நாங்கள் ஏத்துக்கிறோம்.